என்ன தேடுறீங்க? அம்மா கம்பல் திருகாணி தொலைச்சிச்சுடா, அதான் தேடிட்டு இருக்கோம். எத்தனை சவரம் தொலைச்ச? 4 கிலோ. நானும் தேட்டா? போ தேடு. அம்மா கண்டுபிடிச்சிட்டேன். காட்டு. ஒண்ணுக்கு 2 திருகாணி காட்சிக்குது. என்னடி இவன் 2 சொல்றான்? கம்முனீரு, ஒண்ணு நீ வச்சுக்கோ, ஒண்ணு என்கிட்ட கூட சேட்டுக்கல்ல திரும்ப வச்சிடறேன். என்னடா இது? இதாம்மா திருகாணி. இந்தா பொடி, 2 பேர் நீயே வச்சுக்கோ. என்னம்மா இங்க உட்காந்துக்கிற? அம்மாக்கு பல்வலியாண்டா, பேச முடியல. அப்படியா? ரொம்ப நல்ல அம்மா, என் செல்ல அம்மா. வாய் பேச முடியாதப்போ நல்லம்மான்றியா? வாய் பேசலன்னு தான் நல்ல அம்மான்னு சொல்றேன். வாய் தான் பேச முடியாது, கை 2 நல்லா தானே இருக்கு. சாப்பிட்டமா, நீ சாப்பிட்டியா? மழையாகுது, வெளியே போயிடாத, விழுந்துட போறேன். காசு வேணுமா? சரி, நாளைக்கு நான் எடுத்துட்டு வரேன். இருமா வரேன். ஏய், இங்க நின்னு என் ஊட்டி கட்டுனுக்குற? நீ பேசு. தள்ளிப்படா அப்படி. இந்த இளவுக்கு தான் மனுஷ பதர்களோட பேச்ச நிப்பாட்டி 500 வருஷம் ஆச்சு. காலைல பேசுறேம்மா, எனக்கு வேலை இருக்குதுமா. சரி சரி. காலைல ஏன் பேசுற? வாயில பேசலாம்ல. சரி வச்சிடுமா. என்னம்மா பண்ற? நீ போன் பேசும்போது நான் தொல்லை கொடுத்தனா? நான் பேசும்போது மட்டும் பக்கத்துல இருந்து தொல்லை கொடுத்துனுக்குற. நான் யாருக்கிட்ட பேச போறேன்? அம்மா கிட்டே, அக்கா தங்கச்சி கிட்ட தான் பேச போறேன். நான் கூட அக்கா தங்கச்சி கூட தான் பேசுறேன். கிழிச்ச பெத்தவங்க எல்லாம் பிள்ளைங்களை செக் பண்ணா வீட்டுல இருக்க மாட்டீங்க, வெளியே ஓடிடுவீங்க. சரி விடு, நமக்குள்ள எதுக்கு சண்டை? என்ன ஆயா காசு கேட்டாங்க போல? 500 ரூபாய் கேட்டாங்கடா. 500 ரூபா தானே? நீ ஆட்டோக்கு 200 ரூபாய் செலவு பண்ணி போயிட்டு அங்க கொடுக்கறதோட வீட்டுல இந்த மாதிரி ஜிபே பண்ணிடலாமே. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அவங்க காசு கொண்டு எதிர்பார்க்கல, பெத்த பிள்ளைங்க முகத்தை பார்க்கணும் தான் எதிர்பார்க்கறாங்க. அந்த காலத்துல பெத்தவங்கள சீன்னு சொன்னா வீட்டை விட்டு வெளியே போயிட போறாங்கன்னு பயந்துன்னு இருந்தோம். உங்க காலத்துல உங்களை சீன்னு சொல்லிட்டா எங்கடா வீட்டை விட்டு வெளியே போயிட போறீங்கன்னு பயந்துட்டு உட்காந்துக்கிறோம்.